முழுமையாக அணிந்து கொள்ளும் பாக்கியத்தை வல்லநாயன் கொடுத்து அருள் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் பிந்திய பத்திலே தஹஜ்ஜுத் தொழுகை நடைபெறும். இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 3:30 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகை நடைபெறும். விருப்பமுள்ள சகோதரர்கள் கலந்து கொள்ளும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் பெருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க பிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்லி வலாகின் யன்ஸிலு பிகத்ரிஹி மா யஷா. அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அளவு கடந்து செல்வத்தை கொடுத்து விட்டால் அவன் அழிச்சாட்டியும் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அதனால சில மக்களுக்கு அளவோடு நாம் வழங்குகிறோம் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் நாம் பார்க்கலாம், செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆடம்பரமான செலவுகள், வீண் விரயங்கள், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நாம் உதாரணங்களாக சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, ஏழைகளை மதிக்கக்கூடிய தன்மை இருக்காது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயமா போய் பேசினாலும் அவர்களை ஒரு மதிப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை என்னன்னு கூட கேட்கறது இல்லை. அப்படி உள்ள சில நேரங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் ஒன்று உள்ளதான் பார்க்கணும். அதனால தான் சொல்றோம், அடியானுக்கு நாம் ரிசுக்கை விஸ்தீரணமாக தாராளமாக கொடுத்து விட்டால் பூமியில அவன் அழிச்சாட்டியம் செய்கிறான், அநீதம் செய்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லினான். இருந்தாலும் நாம சில மக்களுக்கு அளவோடு தான் அதை கொடுக்கிறோம், அதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். உதாரணத்துக்கு கடந்த கால வரலாறுகளை அல்லாஹ் திருமறையிலே நம்ரூது, ஹாமானு, ஃபிரௌனு போன்றவருடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌன் என்ன சொன்னான்? அவனுக்கு ஆட்சி அதிகாரங்கள் இருந்ததுனால மக்களை எல்லாம் எனக்கே வழிபடணும், நான் தான் அல்லாஹ், ஆனா ரப்புக்குமுல் அஅலா என்றுதான் சொன்னான். நான் தான் உயர்ந்த ரட்சகன், என்னை விட பெரிய ரப்பு யாருமே இல்லை, நான் தான் எல்லா சக்தியும் என்கிட்ட இருக்குது, எனக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற மாளிகைக்கு கீழே அப்படின்னு பெருமை அடிச்சான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இப்ப இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, நீ இதை கொண்டு நீ பெருமை அடிக்காத, ஏழைகளை வஞ்சிக்காத, அல்லாஹுக்கு வழிபடு, இதையெல்லாம் கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் இருக்கிறான், படைச்சவன், அதனால அவனுக்கு நீ வழிபடணும் என்பதாக அந்த ஃபிரௌனுக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கல. மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்களை வழிகேடுகளில் ஈடுபடுத்தி தனக்கு வழிபடுமாறு செய்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறாக சொல்லி காட்டியிருந்தான். இப்ப அவனுடைய அழிச்சாட்டியம், அவனுடைய வரம்பு மீறுதல் அதிகமான போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், யா அல்லாஹ், இவன் உனக்கு வழிபடுற மாதிரி தெரியல, ஆனா இவனை அழிச்சுது அப்படின்னு துவா செஞ்சப்ப தஃசீர்ல சொல்லப்படுது, ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய நபியோருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சா, அதுக்கு பிறகுதான் நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்டான் என்பதாக தஃசீர் கிதாபில் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சில நேரங்களுக்கு என்ன சொல்லி சோதர்களே, நாம் அல்லாஹ்கிட்ட கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை விசாலமா கொண்டு நீ கொடுத்தீங்கன்னா நான் உலகத்துக்கு நிறைய என்னுடைய உறவுகளுக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்போம். அல்லது என்னுடைய பெண் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு எல்லாமே கேட்போம். அல்லாஹ் கொடுத்துட்டா சில நேரம் அல்லாஹ் கேட்டதை உடனே கொடுப்பான், சில நேரம் தாமதிப்பான், சில நேரம் கொடுக்கவும் மாட்டான். 3 விதமா இருக்கு துவாக்கள்ல. ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில ஒரு அடியான அல்லாஹ் கூப்பிடுவான், உலகத்துல இன்ன சிரமத்தை நீக்கி வைக்க முடியாது துவா கேட்டியா? ஆமா யா அல்லாஹ் கேட்டேன், அதை நான் இன்ன நாளையில உனக்கு நீக்கி வச்சேன், ஞாபகம் இருக்கா? ஆமா அல்லாஹ் கேட்டதை ரப்ப நான் அந்த துவா கேட்டேன், எனக்கு நீ அதை கபூல் செஞ்சு அந்த சிரமத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த, எனக்கு பாதுகாப்பு கொடுத்த அப்படின்னு அடியான்னு ஒப்புக்கொள்வார். மீண்டும் அல்லாஹ் கேட்பான், இன்ன நாளையில இன்ன தேவை வச்சு நீ கேட்ட நினைவு இருக்கா? ஆமா ரப்ப கேட்டேன்டா அல்லாஹ்.
அதை நான் உனக்கு நீக்கி வைக்கல, உன்னுடைய அந்த துவாவை அங்கீகரிக்கல தெரியுமா உனக்கு? ஆமா, எல்லாம் நான் கேட்டேன், எனக்கு அது நிறைவேறல உலகத்துல. அப்படியா? அதுக்கு பகரமா பாரு, சுவர்க்கத்துல உனக்கு இன்னென்ன நியமத்துகளை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அவர் பார்த்து அந்த கடிதம் ஆனந்தப்படுவான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் இந்த மாதிரி ஒரு தேவை கேட்டேன், நினைவு இருக்கா? இன்ன தேதியில இந்த நாளில் இந்த இடத்துல இப்படி துவா கேட்டேன், அப்பவும் உன்னுடைய அந்த துவா நான் அங்கீகரிக்கல தெரியுமா? ஆமா ரப்பே. அதுக்கு பாகமாக பூமியில நீ கேட்ட அதெல்லாம் நான் கொடுக்கல, இப்ப சுவர்க்கத்துல பாரு உனக்கு இவ்வளவு நியமத்துகள் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அடியான் நினைப்பானா, அப்ப நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்ட எந்த துவாவுமே அல்லாஹ் கபூல் செய்யாம இருந்திருந்தா நியமத்துகள் இன்னும் நிறைய இந்த சுவர்க்கத்தை நம்ம அனுமதிக்கலாமே அப்படின்னு மனிதன் எண்ணுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க ஒரு நிகழ்வு. அப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாம கேட்போம், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்னா அதனுடைய நன்மை தீமை அவனுக்கு தெரியும். நம்ம விளங்காம கேட்டுருவோம், நாம அறியாம கேட்டுருவோம். ஆனா அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் அறிவான். அதனால சில நேரங்கள்ல நாம நிராசையாகிடுவோம் கேட்டு கேட்டு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்க நிராசையாகிடாதீங்க. நம்ம கேட்டு எங்க கேபுலாக போகுது, நம்ம கேட்டா எங்க அல்லாஹ் கொடுக்க போறான் அப்படின்னு நிராசையாகாதீங்க. கொடுப்பேன் அல்லாஹ். ஒரு நேரத்துல நாம துவா செய்யும்படி சொல்லி இருந்தோம், ஏன் கேட்கலன்னு அல்லாஹ் கேட்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அடியார்களுக்கு கருணை உள்ளவனா இருக்கிறாங்க. சோதர்களே, சில நேரங்கள் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தடையா இருப்பது நம்முடைய உணவு, உடை, இந்த பேணுதல் இல்லாத வாழ்க்கை. நம்மகிட்ட சில நேரங்கள் நம்மை அறியாமல் ஹராமான பொருட்கள் கலந்து போகுது. அதை நாம அதை பற்றி இதை நம்ம கேர் பண்ணதே இல்லை. இது ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம பாக்கெட்ல இருக்கு, நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு விளங்கிறத தவிர அதனுடைய ஹலால் ஹராம் என்ன அந்த பேருடைய வாழ்க்கை வந்துருச்சு, நம்முடைய துஆக்கள் கண்டிப்பா அங்கீகரிக்கப்படும். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு காரணம் நம்முடைய உணவுல, உடையில, நம்முடைய இபாதத்துகள்ல சில நேரங்கள்ல பெருமையும் சில நேரங்கள்ல ஹராமும் கலந்து போகிறதுனாலதான் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. சில நேரம் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிச்சு கொடுத்துட்டா நாம் தலைக்கால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவோம் என்பதையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். அதனால சில நேரம் அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. இதையெல்லாம் சேர்த்து இங்க மறுமையில கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஃப்சீர் கிதாபில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு சஹாபி பள்ளியுடைய தொடர்புல அதிகம் இருந்த சஹாபி, ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. நீண்ட பேர் சொல்லணும், சுருக்கமாக சொல்லி முடிக்கிற நேர காலங்கள் போதாதுங்கிறதுனால அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய சொல்லி என்னுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும், என்னுடைய வாழ்க்கை அபிவிருத்தி ஆகணும், எனக்காக வேண்டிய பொருளாதாரத்துக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க, அது உனக்கு வேண்டாம்ப்பா, நீ இருக்க நிலையில இருந்தா அல்லாஹ் இந்த நிலையில வச்சிருந்தா அது போதும், அதுக்காக நீ சுக்குர் செய், நீ அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டு வணங்கி கொண்டு இருன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி போயிட்டாங்க. மீண்டும் ஒரு நாள் ஒரு ஆட்டை கொண்டு வந்து யார சொல்ல, எனக்காக வேண்டி இந்த ஆட்டுல பரக்கத் ஏற்படணும், நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு அந்த சஹாபி கேட்டாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம், உன்னால முடியாது, நீ மாற்றமான வழியில போயிடுவ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் மறுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சஹாபி கேட்டதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பொருளாதார அபிவிருத்திக்காக வேண்டி அந்த ஆட்டுக்கு துஆ செஞ்சு கொடுத்தாங்க. நபியுடைய துஆ பரக்கத்து எந்த அளவுக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா, 1 2 ஆச்சு, 2 8 ஆச்சு, 8 16 ஆச்சு, இப்படியே இருக்க ஆடு மந்தை ஆயிடுச்சு. இப்ப மதீனாவில் அவருக்கு இடம் போதல, பராமரிக்கக்கூடிய இடம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதனால என்ன சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கல் கொண்டு போய் தன்னுடைய ஆடுகளை கிடையை கொண்டார். அங்க இருந்திருந்து அந்த மந்தை இன்னும் பல மடங்காக பெருகுனுச்சு. அந்த இடமும் போதல, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனார். இப்ப மதீனாவுக்கு ஒரு வக்து 2 வக்து வந்தார். பிறகு என்ன ஆச்சு, ஒரு ஜும்மாவுக்கு வந்தா அடுத்த ஜும்மா தான். இப்படியாக பள்ளியுடைய தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா அவர் எப்ப மதீனா விட்டு வெளியில போக ஆரம்பிச்சாரோ பள்ளியுடைய தொடர்பு விட்டு வெளியில போயிட்டார். இப்ப பள்ளிக்கு நபியோடைய சமூகத்துக்கு வர முடியல.
எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சாலமாவை காணோம் அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே அவருடைய வாழ்க்கை தரம் அல்லாஹ் ரொம்ப அபிவிருத்தியை கொடுத்துட்டான், பரக்கத்தை கொடுத்துட்டான். இங்கே நாடு நகரத்துல மதீனாவுல அவருக்கு இடம் பற்றாக்குறை, அதனால பள்ளத்தாக்கு போனார், அங்கிருந்து இன்னும் போனார். இப்படியே அவருடைய ஆட்டு மந்தைகள் விரிவடைஞ்சு போயிடுச்சு, நிறைய எல்லாம் பறக்க செஞ்சுதான் அவங்களுடைய துவாவை கொண்டு, அதனால அவருடைய பள்ளி தொடர்பு குறைஞ்சு போச்சு சஹாபாக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டிலையும் ஒவ்வொரு சஹாபிக்கும் எவ்வளவு ஜகாத் கடமை என்பதை வரி வசூல் பண்ணுவதற்காக வேண்டி அதற்காக சில சஹாபாக்களை நியமித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை இஸ்லாமிய ஆட்சி இருந்ததுனால இன்னைக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சஹாபாக்களை ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புவாங்க. எங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்குதோ அங்கெல்லாம் சஹாபாக்கள் போய் ஒவ்வொரு சஹாபிகிட்டையும் பவுன் எவ்வளவு இருக்குது, உங்களுடைய வெள்ளி எவ்வளவு இருக்குது, உங்களுடைய ஆடு மாடு கால்நடைகள் ஒட்டகங்கள் என்ன இருக்குது, எல்லாத்தையும் கணக்கு போட்டு உங்களுக்கு இவ்வளவு ஜகாத்து கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜகாத்துடைய பொருளை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வசூல் செய்வதற்காக வேண்டிய சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி சாலமானவர்களுக்கு நிறைய பொருளாதாரம் வந்துட்டதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூலிப்பதற்காக ஒரு சஹாபியை அனுப்புறாங்க. அப்ப அந்த சஹாபி பையன் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட நிறைய பொருளாதாரம் இருக்கிறதுனால நீங்க ஜகாத்து கொடுக்கணும், உங்களுக்கு இவ்வளவு கடமை இருக்குது, உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்க கொடுங்கன்னு போய் கேட்டாங்க. அந்த சஹாபி என்னுடைய சுய முயற்சியில நான் சம்பாதிச்சிருக்கேன், தேடி இருக்கேன், எனக்கு இது எனக்கு என்ன வரியா போடுறீங்க, அதனால கொடுக்க முடியாது, பிறகு பார்க்கலாம் போங்க. அந்த சஹாபி வந்துட்டாங்க. பிறகு மற்ற வெளி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு தேவைகளை படிச்சுக்கிட்டு மீண்டும் அந்த சஹாபிட்ட போய் கேட்டாங்க. அவர் கொடுக்க மறுத்துட்டாரு. வந்து சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் நான் போனேன், ஸல்லல்லாஹு கொடுக்கல, கொடுக்க மறுக்கிறா, இந்த மாதிரி பேசுறா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இனிமே அவர் கொண்டு வந்து கொடுத்தா வாங்க வேண்டாம் என்பதாக ஒரு நிபந்தனையை வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்திலேயே அந்த சஹாபி தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே கொண்டு வந்து ஜகாத்துடைய பொருளை கொடுக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அபூபக்கர் இல்லாமல், அது பிறகு உமர் இல்லாமல், இப்படி ஒவ்வொரு சஹாபியுடைய கலீஃபாவுடைய ஆட்சியிலையும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார், ஜகாத்தை கொடுத்தாரு. யாருமே ஏற்க முன் வரவில்லை. கடைசியில் பள்ளியுடைய தொடர்பு இல்லாமலே வெளியில போயிட்டார். நல்லா பாதுகாக்கணும். அது நின்று பெரிய நிகழ்வு. சகோதரர்களே, இப்ப அததான் இந்த வசனத்துல எல்லாம் சொல்றான். மனிதனுக்கு நாம பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களிலே அழிச்சாக்கியை புரியக்கூடியவனாக அட்டூழியை புரியக்கூடியவனாக ஆகிடலாம். அதே நேரத்துல அளவாக கணக்கிட்டு நாம கொடுத்தோம் அப்படின்னா மனிதன் பொருத்தி கொள்ள தயாரில்லை அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அது அல்லாஹ் கொடுத்தது, குறைவோ நிறைவோ எதுவானாலும் பொருந்து கொண்டு வாழ்வதுதான் நமக்கு சிறந்ததை தவிர பொருளாதாரம் பெருகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய ஜகாத்துகள் மற்ற தேவைகள் வரும்போது நமக்கு மனம் வர்றது இல்லை, சைத்தான் அது விடுறது இல்லை. எல்லாம் பாதுகாக்கணும். ஆக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், நாம் ஹலால் ஹராம் என்ற பேணுதல், இவைகளை உள்ளடக்கி நம்முடைய வாழ்க்கை சிறப்படைந்து நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.